எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு தான் வயலுக்கு வந்தேன். வயலுக்கு வந்தோடனே ஒரு சூப்பரான ஐட்டம் மாட்டிடுச்சு. கரிசலாங்கண்ணி. ஒரு சில ஊரில் வந்து கையாந்தரை அப்படின்னு சொல்லுவோம், ஒரு சில ஊரில் கரிசலாங்கண்ணின்னு சொல்லுவோம். இதை வந்து இந்த இலையெல்லாம் பறித்து அரைச்சி செக்கில் ஆட்டின சுத்த தேங்காய் எண்ணெயோட கலந்து காய்ச்சி தைலமாக்கி அதை தலையில் தேய்ச்சிக்கிட்டு இருந்தா முடி க்ரோத் நல்லாயிருக்கும். முடி வந்து இள வயசுலேயே நிறச்சி போகிறது கண்ட்ரோல் பண்ண முடியும். முடி நல்லா பிளாக் கலர் கொடுக்கக்கூடியது இந்த கரிசலாங்கண்ணி. இந்த கீரையை பறித்து கீரையாகவும் பொரியல் மாதிரியோ உணவில் சமைச்சு சாப்பிட்டா கல்லீரலுக்கு ரொம்ப நல்லது, கண் பார்வைக்கு ரொம்ப நல்லது. மோஸ்ட்லி ஹேர் க்ரோத்துக்கு உள்ள எல்லா நேச்சுரல் ஆயில்லையுமே கம்பல்சரி இந்த கையாந்தரை அப்படின்றது இருக்கும். எங்கள் ஊரில் மோஸ்ட்லி இதை வந்து கையாந்தரை அப்படின்னு சொல்லுவோம். பட் இது உண்மையான பேர் கரிசலாங்கண்ணின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி தான் நீட்டமாக இலை இருக்கும். இதில் உள்ள இலை பூவு எல்லாத்தையுமே தான் நம்ம தேங்காய் எண்ணெயில் போட்டு காய்ச்சணும். ஸோ ஹேர் பெனிஃபிட் நல்லா இருக்கும், செம்மையாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி எங்கேயாவது வயல்வெளிக்கு நீங்கள் போகிற சான்ஸ் கிடச்சி, மோஸ்ட்லி இது சாதாரண நிலப்பரப்புலலாம் செடியாக முளைக்காது. வயலில் வரப்பில் 2 சைடு நிறையா முளைச்சி கிடக்கும். இந்த மாதிரி கையாந்தரை கிடச்சதாலும் நிறையா பறித்து, இது கொஞ்சமாக கிடச்சாலும் நிறையா கிடச்சாலும் அதை நல்லா அரைச்சிட்டு தேங்காய் எண்ணெயோட போட்டு காய்ச்சி ஒரு 100 ml 200 ml ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நேச்சுரல் ஹேர் தைலம் வீட்டில் ரெடி ஆகிடும். நல்ல க்ரோத்துக்கு முடிக்கு தலைக்கெல்லாம் தேய்ச்சிட்டு நல்லா யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் தலைக்கு தைலமாக தேய்ச்சாலுமே உங்கள் கண் பார்வை நல்லா பளிச்சுன்னு தெரியும். இன்னொரு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பை பை.